என்னருகில் வந்து நெளிய நான் உன் மனதில். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஜய் கிரேக்ஸன். ஸோ இப்போ நீங்கள் வந்து பிரியில் வந்து பார்த்துட்டு வந்த ஒரு ட்ரெண்டிங்கான ஸ்டெக்ஸ் அனிமேஷன் எப்படி நம்ம வந்து மேக் பண்ண அந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஈஸியாக இருக்கும் நண்பா. இந்த வீடியோ மட்டும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நண்பா அந்த வீடியோ எப்படி வந்து மேக் பண்ண பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அலை மோஷன் ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி கீழே பாருங்கள் ஒரு ப்ளஸ் சைன் இருக்க வந்து கிளிக் பண்ணுங்கள். அது வந்து கிளிக் பண்ணி ரேஷியோ என்ன கொடுத்துருங்க. நான் வந்து ஃபுல் சீஸ் வந்து மேக் பண்ண போகிறேன். நான் வந்து 9:6 கொடுத்துருங்க. நீங்கள் வந்து பிள்ளை பார்த்த மாதிரி வேணும் அப்படின்னா அந்த 9:6 வந்து கொடுத்துட்டு கீழே எல்லாமே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருங்க நண்பா. கொடுத்துட்டு கீழே போக ஒரு ப்ளஸ் சென்டருக்கு வந்து கிளிக் பண்ணி இப்போ நான் வந்து இமேஜ் வந்து அட் பண்ணிடுறேன். அந்த 7 பார் மீடியா அதில் போனால் இமேஜ் வந்து அட் பண்ணலாம். இப்போ நான் வந்து அட் பண்ணிக்கிறேன். ஓகே அப்புறம் ஸோ இப்போ பாருங்கள் நான் அந்த இமேஜ் வந்து அட் பண்ணிட்டேன். ஸோ அந்த இமேஜ் வந்து அட் பண்ண உடனே பாருங்கள் 2 செகண்ட் தான் வந்து ஆட் ஆகும். இப்போ இந்த இமேஜ் எப்படி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கொண்டு போகிறோம் வந்து பார்க்கலாம். உங்களை கையை வச்சு இப்படி இழுத்து விட்டுருங்க. எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போடலாம் அவ்வளோத்துக்கு இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்து விட்டுருங்க. நான் சும்மா இப்போக்கி வந்து சொல்லிக் கொடுக்குறதுனால மட்டும் ஒரு 7 செகண்ட் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ பேக்கில் வந்துடுறேன். வந்துட்டு அகைன் இந்த ப்ளஸ் வந்து இது பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஆடியோ நான் அட் பண்ணிக்கிறேன். 3வது இருக்கிற ஆடியோவில் போய்ட்டு இப்போ நான் ஆடியோ வந்து அட் பண்ணிக்கிறேன். ஓகே இந்த இருக்குது அந்த ப்ளஸ்னை கொடுத்தா டேரெக்டாக ஆடியோ வந்து ஆட் ஆயிரும். இப்போ இந்த ஆடியோ வந்து முன்னாடி இருக்கல அதை உங்களை கையை வச்சு இந்த இடத்த வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த இமேஜ் கீழே வச்சுருங்க. ஏன் அப்படின்னா ஆடியோஸ் வச்சு நீங்கள் முன்னாடி வச்சுட்டு நீங்கள் எடிட் பண்ணி அப்படின்னா மொபைல் கொஞ்சம் வந்து கேங் ஆகும். அதுக்காக தான் இப்போ அந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், அந்த இமேஜ் கொஞ்சம் லைட்டாக வந்து ஸ்விங் ஆகிருங்க. இந்த பீரியடில் பார்த்துருப்பீங்க. அது எப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அகைன் இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் போய்ட்டு கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ட்ரான்ஸ்லாம் போய்ட்டு லாஸ்ட்டு பாருங்கள் ஸ்விங் இருக்கும். அந்த எஃபெக்ட் அட் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து உள்ளார வந்துடுங்க. வந்துட்டு இதில் நம்ம வந்து ஒரு 3 மீட்டர் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டில் இருக்குல்ல அதோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 0.29 வைங்க. 0.29 எல்லாம் 30 வச்சுருங்க. அடுத்து வந்து ஆங்கிள் 1 கிளிக் பண்ணிட்டு இதை வந்து -3 வந்து கொண்டு போயிருங்க. -3 ஆங்கிள் 2 வந்து பார்த்தீங்கன்னா +3 அதுக்கு ஆப்போசிட்டாக வச்சுருங்க. +3 ஓகேவா. இப்போ அவ்வளோ நண்பா. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஓகேவா. ஸோ வந்து ப்ளே ஆகுது. இந்த பிள்ளை பார்த்த மாதிரி வந்து ப்ளே ஆகுது. நான் வால்யூம் கொஞ்சம் வந்து குறைச்சிக்கிறேன். ஏன்னா வந்து ப்ளே பண்ணி காமிக்க முடியாது. எனக்கு வந்து காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். அதுக்காக தான். ஓகேவா. ஓகே நம்ம இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் எடிட் பண்ண போகிறோம். இதுதான் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ அகைன் அந்த ப்ளஸ்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து டெக்ஸ்ட் இருக்குல்ல அதில் போய்ட்டு இப்போ வந்து சாங்கோட லைனை நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். உங்களோட மொபைல் வந்து தமிழ் கீபோர்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. நான் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நான் சாங்கோட லைனை நான் வந்து டைப் பண்ணுறேன். ஓகே இப்போ பார்த்தோன்னா வந்து அந்த சாங்கோட லைனை நான் வந்து டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்டு இப்போட ஃபாண்ட் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த ஃபாண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த ஃபாண்டோட லிங்க் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஓகேவா. கொடுத்துட்டு அகைன் அந்த கலர் வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் இருக்குது. அதனால் வந்து பிளாக் கொடுத்துருங்க. நல்லாயிருக்கும். கொடுத்துட்டு சைஸ் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ தருமோ அந்த அளவுக்கு சைஸ் வச்சுருங்க. வச்சுட்டு அகைன் இந்த டிக்கெட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் டெக்ஸ்ட் வந்து 3 லைனாக வந்திருக்கும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அகைன் அந்த எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு அந்த பால் அப்படி கையை வச்சு இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த டெக்ஸ்ட் பாருங்கள் ரொம்ப வந்து கேப் வந்து அதிகமாக இருக்குது. இதுக்குமே நம்ம ஒரு எஃபெக்ட் வந்து அட் பண்ணணும். அந்த டிக்கெட்டை கொடுத்துட்டு இப்போ அகைன் எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கொடுத்துட்டு வந்து பாருங்கள் டெக்ஸ்ட் இருக்கும் கீழே. அதில் போய்ட்டு டெக்ஸ்ட் ஸ்பேஸிங் இருக்குல்ல அந்த எஃபெக்ட் அட் பண்ணுங்கள். அட் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து உள்ளார வந்துடுங்க. வந்துட்டு இப்போ பாருங்கள் அதை ஓப்பன் பண்ணிட்டு லைன் ஸ்பேஸிங்கை கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து கம்மி பண்ணுங்கள். கம்மி பண்ணோம்னா பாருங்கள் கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் வந்து கம்மியாகும். உங்களுக்கு எவ்வளோ மாடல் வச்சுருங்க. ஏன் நான் அது அந்த எஃபெக்ட் அட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபாண்ட் அட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் அட் பண்ணிடுங்க. இல்லை நான் வேறு ஃபாண்ட் அட் பண்ணுறேன் அப்படின்னா இது உங்களுக்கு வந்து தேவையில்லை. இப்போ பேக்கில் வந்துட்டு அகைன் எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு லைனை கொஞ்சம் வந்து முன்ன பின்ன வர்றது மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணிடுங்க. பண்ணிட்டு அந்த டிக்கெட் கொடுத்துருங்க. ஓகேவா. இப்போ வேறு எதுவுமே அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டில் எஃபெக்ட் வந்து அட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணிடுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளே பண்ணிக்கிறேன். ஓகேவா. ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டில் எந்த இடத்த முடியுது மட்டும் கரெக்டாக வந்து பாருங்கள். எனக்கு இந்த இடத்துல முடியுது அப்படின்னா டெக்ஸ்ட் அப்படி இழுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வந்து இழுத்து வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்து இப்போ நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் வந்து அட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் வந்து கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு
கீழே பாருங்கள் டெக்ஸ்ட்டுங்களை எப்படி டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த இடத்துல அந்த எஃபெக்ட்டை கொடுத்து ஸ்டாண்டர்ட் கொடுத்து உள்ளே வந்துடுங்க. வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் முடியலாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். என்னென்னு நான் வந்து சொல்கிறேன், நல்லா வந்து பாருங்கள். ரேஞ்சை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீபேர் வந்து ஆட் பண்ணணும். டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒன்று, அதே மாதிரி டெக்ஸ்ட்டோட சென்டரில் ஒன்று, அடுத்து வந்து டெக்ஸ்ட்டோட லாஸ்ட்டில் ஒன்று, மொத்தம் 3 கீபேர் மட்டும் பண்ணிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இதோட வேல்யூ அப்படியே இருக்கட்டும். செகண்ட் வந்து இருக்குல்ல, அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 100க்கு வந்து கொண்டு போயிருங்க. இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஃபுல்லாக வச்சுருங்க ப்ளஸ் 100. அடுத்து வந்து லாஸ்ட்டில் இருக்குல்ல, அது வந்து அப்படியே இருக்கட்டும், 0 இருக்கட்டும். கீழே வந்துடுங்க. எண்டு பேச விட்டுருங்க. அது வந்து ட்ரான்ஸ்ஃபார்மை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ரெக்டார் இருக்கும், நீ வந்து காம்பவுண்டு கொடுத்துருங்க. அடுத்து கீழே வந்து அந்த ஆஃப்செட் இருக்கும். ஆஃப்செட் அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா வந்து +40 வச்சுருங்க. 40 வச்சுருங்க. அடுத்து ஒய் அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஆங்கிள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆங்கிள் வந்து கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒன்று, டெக்ஸ்ட்டோட சென்டரில் ஒன்று, 2 கீபேர் ஒன்று பண்ணிடுங்க. இப்போ அந்த சென்டரில் உள்ளது வந்து 0 இருக்கட்டும். ஃபஸ்ட்டில் இருக்கல அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு -150 வச்சுருங்க. இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகே, -150 கரெக்டாக வச்சுருங்க. ஓகே, நான் வச்சுட்டேன். அடுத்து வந்து ஸ்கேல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து -1.00 வச்சுருங்க. ஸ்டெச்சும் அதே மாதிரி ஃபுல்லாக -100. ஓகே, அதில் வச்சுருங்க. அடுத்து கீழே வந்து ஆல்பா, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா இதை வந்து இது பண்ணிட்டு இதில் வந்து லாஸ்ட்டில் கொண்டுட்டு போயிருங்க. இல்லை கொஞ்சம் லாஸ்ட்டுக்கு தள்ளி இந்த இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு ஒரே ஒரு கீபேர் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக -1 ஆக்கி விட்ருங்க. ஓகேவா, ஃபுல்லாக -1 ஆக்கி விட்ருங்க. அடுத்து கீழே வந்துடுங்க. அடுத்து வந்து கிளிக் பண்ணிட்டு இது எதுவுமே எனக்கு சேஞ்ச் பண்ணால் அடுத்து வந்து கிளிக் பண்ணிட்டு ஈஸ் அவுட் வந்து -100, ஈஸ் இன் வந்து அப்படியே இருக்கட்டும். ஈஸ் அவுட்டை மட்டும் -100 வச்சுருங்க. அடுத்து ஓவர்லேப்பை கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி 1000 வச்சுருங்க. அவ்வளோதான் நண்பா, முடிஞ்சு. வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். ஸோ காப்பிரைட் ப்ராப்ளம் வரும், அதனால் நான் வால்யூம் மட்டும் கொஞ்சம் நான் வந்து குறைச்சிக்கிறேன். பார்த்தீங்களா, ஸோ நீங்கள் வந்து கீழே பார்த்த மாதிரி அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ நான் வந்து பேக்கில் வந்துடுறேன். பேக்கில் வந்துட்டு இப்போ பாருங்கள், ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம வந்து எடிட் பண்ணியிருக்கோம். அடுத்த டெக்ஸ்ட்டை எப்படி இப்போ எடிட் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்கள் பாக்ஸ் போட்டு ப்ளஸ் போட வந்து இது பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து காப்பி லேயர் கொடுத்துட்டு பேக்கில் வந்துட்டு இப்போ இடத்துல எந்த இடத்த ஆரம்பிக்கும் அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ ப்ளஸ் அதே வந்து கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் கொடுத்துங்க. பேஸ்ட் ஆகிடும். இப்போ அகைன் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்டை விட்டு இந்த இடத்துல என்ன உங்களுக்கு வந்து அடுத்த லைன் வரும்ல வந்து வார்த்தை, அதை நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். இதை கேன்சல் பண்ணிட்டு இதில் நீங்கள் அடுத்தது என்ன லைன் வருதோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணி வச்சுட்டு அடுத்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து எடிட் பண்ணிங்க. இப்போ சப்போஸ் இந்த அடுத்த லைனில் வந்து கொஞ்சம் வந்து கூட வருது, கொஞ்சம் அந்த வார்த்தை கொஞ்சம் கூட வருது அப்படின்னா இந்த இடத்துல முடியுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டை அந்த மாதிரி இழுத்து வச்சுட்டு அகைன் இந்த எஃபெக்ட்டில் போய்ட்டு அந்த கீப்பரை மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. இப்போ ஸ்டார்ட்டை வச்சுட்டு அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி அந்த கீப்பரை ஆட் பண்ணணுமோ சென்ட்ரு லாஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான் நண்பா, முடிஞ்சு. வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப ஒரு சிம்பிளான வீடியோ தான், ஈஸியாக நீங்கள் வந்து மேக் பண்ணலாம். ஓகேவா, இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கலாம். மேலே ஏரோ பட்டன் கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்தா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிட்டு ஸோ நம்ம சேனல் பிடிச்சா வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார்